கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். புதன்கிழமை மே மாதம் 8ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு எதிர்காலம். இன்றைய தியான வசனம் சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். தியானம். ஒரு ஊரிலே பொருளாதார நெருக்கடியினால் உண்டான வேலையில்லா பிரச்சனையினாலே அந்த ஊரில் உள்ள பெரும்பான்மையான ஜனங்கள் பாதிக்கப்பட்டார்கள். அந்த ஊரிலே திருப்தியாக வாழ்ந்து வந்த குறிப்பிட்ட குடும்பத்தினருடைய பொருளாதார நிலைமை மிகவும் மோசமடைந்ததால் பிள்ளைகளுடைய எதிர்கால நலனை கருதி தூரத்தில் உள்ள செழிப்பான ஊரொன்றுக்கு சென்று குடியேறினார்கள். அவர்கள் வாழ்வில் இருந்த பொருளாதார நெருக்கடியான நிலைமையானது சில மாதங்களுக்குள்ளே நிவர்த்தியானது. ஒரு குடும்பமாக சிறு பிள்ளைகளோடு வாழ்க்கையானது சந்தோஷமாக போய்க் கொண்டிருந்தது. பிள்ளைகள் வளர்ந்து வாலிப நாட்களை அடைந்த போது புதிய ஊரில் உள்ள நாட்டின் நடப்பையும் நாகரிகத்தையும் பிள்ளைகள் தழுவிக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, அந்த தேசத்தில் உள்ள வாலிபர்களுக்கு இருந்த சுதந்திரத்தினால் குடும்ப வாழ்க்கைக்கு ஏற்புடையதல்லாத சில தவறான வழிகளை பற்றி கொண்டதால் பெற்றோர்கள் மிகவும் மனவேதனை அடைந்தார்கள். அவர்கள் தாங்கள் விட்டு வந்த ஊரிலேயே வாழ்ந்திருக்கலாம் என்றும் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். அவர்கள் வாழ்ந்து வந்த ஊரிலே கஷ்டங்கள் உண்டானதால் வாழ்வாதாரத்திற்காக வேறு வழிகளை தேடுவது நியாயமானது. ஆனால் அந்த வழியிலே அவர்கள் எதிர்பார்க்கும் முடிவு உண்டாகுமோ என்பதை அவரவர் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக ஊரில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுதலை அடைய வேண்டுமென்ற நோக்கம் நிறைவேறியது. ஆனால் பிள்ளைகளுடைய எதிர்காலமோ அவர்கள் நினைத்த பிரகாரமாக அமையாமல் போயிற்று. மனிதர்களுக்கு செம்மையாக தோன்றும் வழிகள் எல்லாம் தேவனுடைய வழிகள் அல்லவே. பொருளாதார மலர்ச்சி சமகாலத்திலே மன மகிழ்ச்சியை உண்டாக்கலாம், ஆனால் அந்த மன மகிழ்ச்சியானது நீடித்திருப்பது இல்லை. அதை அடைந்தவருக்கு மன நிறைவை கொடுப்பதும் இல்லை. எனவே தீர்மானங்களை எடுக்கும் முன் கர்த்தருக்காக காத்திருங்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் எந்த நிலையிலும் தேவ ஆலோசனையின் வழியிலே நடந்து கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். என்னை பேர் சொல்லி அழைத்த தேவனே, என் வாழ்வில் என்னுடைய சுய வைராக்கியத்தின்படி கிரியைகளை நடப்பிக்காமல் உம்முடைய சித்தத்தின்படி நான் வாழ என்னை வழிநடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் எரேமியா 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தொடக்கம் 12ஆம் வசனம் வரை.